என்னோட கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஐயோ, உன்னோட கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டா நடிக்க போற துர்பாகியசாலி யாரு? The great, the smart, the hot, the loveliest and the handsome சாம் என்கிட்ட சம்பந்தமூர்த்தி. நம்ம சாமா? ஹரிச்சந்திரனுக்கும் சம்பந்தமூர்த்திக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுமா? தெரியாதே. கேள சொல்லு. ஹரிச்சந்திரனுக்கு உடம்பு ஃபுல்லா உண்மை, இவனுக்கு உடம்பு ஃபுல்லா பொய். எது நானா பொய் சொல்றவனா? நான் உண்மை சொல்ல மாட்டேன், அது உண்மைதான். அதுக்காக பொய் சொல்றவன் சொல்ல முடியுமா? அது பொய் இல்ல. நாளை காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவன் பொய்யே பேசாம இருக்க வைக்கிறேன். இது ஒரு சேலஞ்சுடா. பொய் பேசாம இருக்கணுமா? பொய் சொல்லனா நான் கழுகிடும்டா. இன்று நான் மௌனமா? நோ சான்ஸ். சேட்டிங் நான் ஒத்துக்க மாட்டேன். Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna. Hey, friendship தான் ஒரு பூக்கூடை. கல்யாணந்தா கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணந்தா கட்டிக்கலாமா? என்ன மேகி ஒரே சந்தோஷமா இருக்க? பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு என்ன விஷயம்? உனக்கு தெரியுமா அர்த்து? தெரியாத. கேளு. நான் என்னோட கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஐயோ, உன்னோட கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டா நடிக்க போற அந்த அந்த துர்பாகியசாலி யாரு? 2 பேரை நான் செலக்ட் பண்ணி அதுல ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நான் செலக்ட் பண்ண அந்த ஒரு கேண்டிடேட்டோட பேரு சாம் என்கின்ற சம்பந்தமூர்த்தி. அதானே, அவன் பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவான். அவன் பெரிய ஃப்ராட் ஆச்சு. ஏய் அர்த்து, உனக்கு பொறாமடா. சாம் ஒருத்தர மாதிரி லவ்லியா இருக்க முடியாதுங்கிற வைத்தறிச்சல், அவன மாதிரி அழகழகான பொண்ணுங்களை கவர் பண்ண முடியாதுங்கிற கடுப்பு. அதனால எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க. ஆமாமா, அவன் மேல எனக்கு தான் பொறாம பாரு. உனக்கு என்ன பத்தி ரொம்ப நாளா தெரியும். பெருசா சொல்ல வந்துட்டா. அவன் ஒரு பித்தலாட்டக்காரன். நீ ஒரு ஆட்டக்காரன். உன்னை விட அந்த பித்தலாட்டக்காரன் எவ்வளவோ பெட்டர். பக்கத்து பொண்ணாதான் தெரியும் எவ்வளவு பெட்டர்னு. குதிரைய தண்ணிக்கு தான் கூட்டு போக முடியும். தண்ணிய குடிக்கிறதும் குடிக்காதும் குதிரையோட இஷ்டம். அர்த்து, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லி தொலை, செஞ்சு தொலைறேன். நீ கண்ணை காமி, சுட்டி காட்டுற இடத்துல துள்ளி பாயிரேன். அப்படியா? பே ஆஃப் பெங்கால் எங்க இருக்கு? அது இங்க இருக்கு. முதல்ல அங்க போய் குதிச்சு தொலை. அடி பாவி, இப்படி அநியாயமா இந்த அர்த்துவோட வாழ்க்கையவே க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சியே. இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? நம்ம கிருஷ்ணா காட்டேஜ் ஓனர் கிருஷ்ணா மாமா கிட்டேயே மேனேஜர் ஆக்டர்னு சொல்லி 200 ரூபாய் புடுங்கினான கால் டாக்ஸிக்காக. அவன்லாம் உன் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டா? எஸ், யூ ஆர் ரைட் அர்த்து. ஏன்னா அந்த மாதிரி பணம் புடுங்குறவன் தான் என் தாத்தா கிட்ட இருந்து பணத்தை புடுங்க முடியும். இத பார், யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. சாம் தான் என்னோட கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு நல்ல அட்வைஸ் சொன்னா யாராவது கேக்குறாங்க? உன் வாழ்க்கை, உன் செலெக்ஷன், உன் கான்ட்ராக்ட், உன் கல்யாணம். நாசமா போ, ஒளிஞ்சு போ, எப்படியோ போ. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் நான் அட்வைஸ் பண்ண பாரு. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் யாருமே அட்வைஸ் பண்ணக்கூடாது. அட்வைஸ் பண்ணாலே அவங்க கதி அதோ கதி தான் தெரியுமா? நான் போய் அட்வைஸ் பண்ணதுக்கு என்ன? செருப்பால் அடிக்கிறேன், என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். இப்ப என்னவாக்கா ஆச்சு? எதுக்காக இப்படி உளறிட்டு இருக்கா? அதுதான்டா பிரச்சனையே. இப்ப ஆனது என்னன்னு தெரியுமா? என்னது? ஒரு நல்ல பையனை, அழகான பையனை எந்த பொண்ணு பார்க்க மாட்டாளுங்க, விரும்ப மாட்டாளுங்க. ஆனா எவனாவது ரோடு பொறுக்கிட்டு இருப்பான். ரோடு பொறுக்கி அவனதான் அவளுங்க விரும்புவாளுங்க, வாவான்னு கூப்பிடுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஏண்டா அர்த்தம், நீயும் பேசாம ஏதாவது ரோடு பொறுக்கி ஆட வேண்டியதானே? உனக்கு எந்த நேரத்துல விளையாடுறதுன்னு தெரியாது. போடா. நம்ம மேகி இருக்கல்ல, மேகி, அவ என்ன தெரியுமா பண்ணா? என்ன பண்ணான்னு கேளு. அதான் என்ன பண்ணா? கேட்டியா? அவ கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட செலக்ட் பண்ணிட்டா. ஓ அப்படியா? ஓ அப்படியா? டேய், சூப்பரான நியூஸ் சொன்னடா. நல்ல வேலை. எப்படியோ என் படம் எனக்கு திரும்பி கிடைக்கிற நாள் நெருங்கிடுச்சுன்னு சொல்லு. ஏமாற போறது என்னமோ நீதான். அது அந்த மேகி கல்யாணம் பண்ணிக்க போற அந்த தியாகி யாருடா? அது யாருன்னு சொன்னேன்னா மவுண்ட் ரோட்ல அவனுக்கு ஒரு சிலையை வச்சிருவேன்டா. ஏன் உங்க ஆயா வீட்டுல போய் வைய? உங்க ஆயா வீடு தான் மவுண்ட் ரோட்ல இல்லையே. செருப்பாலாடி. அவன் யாருன்னு தெரிஞ்சா நீ செல வைக்க மாட்ட, கொடுப்பாவை எரிச்சிருவ. ஏதோ ஒரு இளவு. அவ யாருன்னு சொல்லி தொலையண்டா. நம்ம சாம் தான்டா. சாமா? ஐயோ,
சாமுக்கு தான் என் மேல எவ்வளவு கருணையோ கருணை. இப்ப பாத்தியா என்னோட பண கஷ்டத்தை பார்த்துட்டு எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான். அவன் தாண்டா உண்மையான நண்பன், அவன் தாண்டா உண்மையான நண்பன். ஐ ஆசை தோசை அப்பளம் வடை அதை விட்டுருவேனா? நீயே சாப்பிட்டு தொலையாண்டா. நான் அதை சொல்ல லூசு, எப்ப பார்த்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கோ. நான் ஏற்கனவே மேகி கிட்ட சொல்லி சாம கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டேன். ஏண்டா உன்னாலதான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏதோ 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதா கான்ட்ராக்ட் போட்டா அது கூடவா நோக்கு பொறுக்காது. உனக்கு தெரியாதுடா ரெக்ஸ், அவனை கொஞ்சம் விட்டா அரப நாட்டு ஷேக் கிட்டயே நம்ம மேகிய வித்துட்டு வந்துருவான். விடேண்டா, நமக்கு பணம் வந்தா நல்லது தானடா. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, சாம் மாதிரி ஒரு அயோக்கிய இந்த உலகத்திலே இருக்க முடியாது. நீ மட்டும் இப்படியே பேசிட்டு இருந்த, முதல்ல ஒன்ன போய் இந்த ஷேக் கிட்ட வித்துருவேன். சாம்காக நீ இவ்வளோ சப்போர்ட் பண்றியே, அவன்கிட்ட நான் கேட்கறது நேரம் மனம் தரம் இது இல்லை. ஆஃப்டர் ஆல் ஒன்னே ஒன்று குணம் அது இருக்கா? இல்லதான். சரி ஒன்னே ஒன்று கேட்குறேன், சொல்றியா? சொல்றேன். ஹரிச்சந்திரனுக்கும் சம்பந்தமூர்த்திக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுமா? தெரியாதே. கேள சொல்ல. ஹரிச்சந்திரனுக்கும் உடம்பு ஃபுல்லா உண்மை, இவனுக்கும் உடம்பு ஃபுல்லா பொய். அதை விடேண்டா, 1000 போய் சொல்லி ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லுவா. இது ஆஃப்டர் ஆல் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானடா. எவ்வளவு போய் சொன்னா என்னடா, பரவாயில்லடா அர்து. ஒன்று கேட்குறேன், பண்ண முடியுமா? சாமி சாம் சாமி அவனால ஒரே ஒரு நாள் பொய் சொல்லாம இருக்க முடியுமா? சொல். நோக்கு சாம பத்தி என்னவாக்கும் தெரியும்? அவன் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். பொய் என்ன, எனக்காக மூச்சோட சொன்னாலும் விட்டுவாளாக்கும். அதை செய் முதல்ல மேகி தப்பிப்பா. அட பாவி, சாம் மேல நோக்கி இவ்வளவு இருப்பாடா. ஏண்டா என்னோட நட்பையும் சாமோட நட்பையும் நீ இவ்வளவு குறைச்சு மதிப்பிட்டுட்டலடா. வேணா பாருடா, நாளை காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவன் பொய்யே பேசாம இருக்க வைக்கிறேன். இது ஒரு சேலஞ்சுடா. சேலஞ்ச் பண்றதுல எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பண்ணிடுவேன். ஆனா உடைய போறது உன்னோட மூக்கு தான். பாக்கலாம்டா யாரோட மூக்கு உடைய போறதுன்னு. என்னோட போண்டா மூக்கா இல்ல உன்னோட கிளி மூக்கான்னு சொல்லிட்டு. சாம், நோக்கி இது கஷ்டமான காரியம் தான்டா. இருந்தாலும் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும், ஒரே ஒரு நாளைக்கு தான்டா. போய் சொல்லாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோயேண்டா. நான் இந்த அர்ஜு கிட்ட சேலஞ்சில் எப்படியா ஜெயிக்கணும்டா, ப்ளீஸ்டா. ஹாய் கோகோ. ஹாய். என்னது இது? அலாரம் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்க போன்ல? நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. டுமாரோ மார்னிங் ஆர்ஃபனேஜ்க்கு போய் அங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் இருக்க போற மேகி. வாவ், வெரி குட். நீ எல்லாம் கூட இப்போ சோஷியல் சர்வீஸ்ல இன்வால்வ் ஆயிட்டியா? ஹலோ உன் புத்திக்கு தான் ஏறாது, அது செருப்பால் அடிச்சா கூட திருந்தாது. அட்லீஸ்ட் அந்த பசங்களுக்காவது கொஞ்சம் நல்ல புத்தி வரட்டுமே தான் நான் போறேன். போங்கோ, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஐ டோன்ட் கேர். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல நான் பெரிய கோட்டீஸ்வரி ஆக போறேன். அப்புறம் பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. அதுக்காகவே என்னோட கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டும் ரெடியா இருக்கான். யூ நோ? ஹே, யார் இது? சொல்ல. வேற யார் போகும்? The great, the smart, the hot, the loveliest and the handsome சாம் என்கிட்ட சம்பந்தமூர்த்தி. நம்ம சாமா? ஹலோ, அது நம்ம சாம் இல்ல, என்னோட சாம். ஓ, என்னோட சாம். ஹலோ உனக்கு அந்த காசு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த சாம் வேண்டாம் மேகி. யூ நோ ஹி இஸ் போங்கோ, நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். He is a rogue, he is a cheat, he is a scoundrel, he is that, he is this. அதனே அவன் எப்படி பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எப்படி கெட்டு பண்ணாலும் சரி, I don't care. அவன் தான் என்னோட கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் and I decided that. வேண்டாம் மேகி, நான் சொல்றதுக்கு எல்லாம் அவனை நம்ப முடியாதியா? நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ண 5வது நிமிஷமே சாம் காணாம போயிடுவான். என்னாச்சு போங்க உனக்கு? நான் நல்லா தான் இருந்தேன், நீ சாம் தான் உன் புருஷன்னு சொல்ற வரைக்கும். போங்கோ, இப்போ எனக்கு தேவை பணம். அண்ட் அதுக்காக நான் சின்ன சாக்ரிஃபைஸ் பண்றதுல தப்பே இல்ல. தேவைப்பட்டா நரபலி குடுக்கறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். ஐ டோன்ட் கேர். இப்போ சாமால யாருக்கு பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்ல. வேணும்னா அவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு செத்தான்னு கிடைக்கட்டுமே. ஒண்ணு வேணா பண்ணலாம். அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அத்தா என்ன விட்டு போயிட்டீங்களேன்னு அழுதா முடியும். அண்ட் அதுவும் நான் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் தான் பண்ணுவேன். வேண்டாம் மேகி, இந்த விஷயம் படிச்சு வேண்டாம் உனக்கு. சாம விட்டுட்டு வேற ஏதாவது செலக்ட் பண்ணு. What do you mean போங்கோ? நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ வர வர சாமுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. சாம் மேல உனக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? வாட்ஸ் த மேட்டர்? ஹே, வாட்ஸ் த மேட்டரா? நீ எக்கேடு கேட்டு வேணா போ, எப்படி வேணா போ. நீ ஆச்சு உன் கான்ட்ராக்ட் புருஷனாச்சு.
உன் தாத்தா வரட்டும் உன் சொத்து எல்லாத்தையும் வந்து கோயிலுக்கு எழுத சொல்றேன். உன்னை பத்தி நான் போட்டு கொடுக்குறேன். என்ன பார்த்து நீ இப்படி பேசுற நீ? ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ இவ்ளோ கோபப்படுற? சாம் இஸ் a fraud. அவன் ஒரு cheat. 420 cheap 420 அவனா? ஓ காட். இத பாரு மேகி, உன்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த சாம் இருக்கானே, அவன் ஒரு சுத்த ஃப்ராடு, எரும மாடு. அர்த்து, என் சாம பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் நல்லவன் நல்லவன் நல்லவன். ஏய் சாம், ஆ, என்னால நம்பவே முடியல சாம். எனக்காக நீ இவ்ளோ சிரமப்படுற. ஹேய், நீ எனக்காக வேலை தேட போற மேன். நினைச்சாலே பயங்கர ஃபீலிங்கா இருக்கு. தேங்க் யூ so much. ஏய் போங்கோ, இது என்னோட கடமை போங்கோ. உனக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். அப்போ உன்னை நம்பி எந்த காரியம் வேணா ஒப்படைக்கலாம். அடி பாவி, மேல என்கிட்ட வேற ஒண்ணு பேசிட்டு இங்க இன்னொன்னு பேசிட்டு இருக்கா பாரு. இங்க பாரு அர்த்து, ஆக்சுவலி என்கிட்ட போங்க மேல வந்து சாம் இப்படி சாம் அப்படின்னு எக்கச்சக்கமா திட்டிட்டு இப்ப இங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா பல்டி அடிக்கிறா பாரு. அதனால தான் நான் அவனை எரும மாடுன்னு சொன்னேன். ஏய் அர்து, அரட்டி கேட்டு என்னடா என்னை பத்தி ஏதோ சொன்ன மாதிரி என் காதுல விழுந்துச்சு. உன்னை பத்தி நான் ஒன்னும் சொல்லியே. ஏதோ எருமைன்னு விழுந்துச்சு காதுல. எருமை இல்ல போங்கோ, சாமோட அருமை பெருமை அத பத்தி எல்லாம் மேகி கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். சாம் இருக்கானே, அவன் மாடு மாதிரி. இல்லடா, நீ மாடு மாதிரி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறியா, அத பத்தி சொல்ல வந்த. அதுக்குள்ள ஏன் டென்ஷன் ஆகுற? அது சாம் இவனை நீ நம்பாத, போய் சொல்றான். அதாவது ஒரு முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறான். அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாம். உனக்கு வந்து இவங்களோட கண்ணெல்லாம் பட்டு ஒரே திருஷ்டியா இருக்கும். அத கழிக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துட்டு வானா இந்த லூசுங்க போய் எலும்புச்சம்பளத்தை எடுத்துட்டு வந்திருக்கு. ஆனா பூசணிக்காயை விட இது ரொம்ப பவர்ஃபுல். சுத்தலாமா? கொஞ்சம் அப்படின்னு இல்ல, ஒத்திப்போ. நொல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, பாசக்கண்ணு, பூசக்கண்ணு, உண்ட கண்ணு, மேகி கண்ணு, எல்லா கந்திருஷ்டியும் போக துப்புடா. ஏய் அர்த்து அர்த்து, நான் தான் ஃபர்ஸ்ட். ஏய் மேகி, கொஞ்சம் ஸ்டைலா துப்பு. ரைட். காக்கா கீகி தூத்து. உன் திருஷ்டி கழிஞ்சிருச்சுடா. ஏய் அர்த்து, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ யார பத்தியோ ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தியே, யார் அது? இப்ப இல்லையே. ஷேம் ஆன் யூ அர்து. ஸ்பாட்ல இல்லாதவங்கள பத்தி தப்பா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. வெரி பேட். ஓகே, சேஞ்ச் தி டாபிக். சரி வாடா போலாம். எங்க திருஷ்டி கழிச்சதை வெளில போட. நீ கொண்டு போய் போடு. உன்கிட்ட பேசணும்னு சொல்றேன்லடா. வா. ஓ ச்சீ. மேகி, இந்த அர்து எல்லாம் ஒரு மனுஷன். அவன் சொல்றது வேற, நீ கேக்குற. நீ எல்லாம் ஒரு மனுஷி. பொங்கோ ஆக்சுவலி ஹலோ, நான் இன்னும் ஸ்பாட்ல தான் இருக்கேன். பொங்கோ அப்பா 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 அப்பா, இந்த சாம இந்த ஸ்பாட் விட்டு அனுப்புறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான். சரி அதை விடு. என்னோட வருங்கால கான்ட்ராக்ட் அத்தான் எங்க இருக்காரு? செருப்பு. அது நாளைக்கு காலையில 6 AM இருந்து 6 PM வரைக்கும் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு உன்னோட வருங்கால கான்ட்ராக்ட் அத்தானுக்கு ஒரு போட்டி. அதெல்லாம் அவனுக்கு பழக்கப்பட்டது. கண்டிப்பா இருப்பான். நோ வேஸ், இருக்கவே மாட்டான். இருப்பான், இருக்க மாட்டான். கண்டிப்பா இருப்பான். சரி இருக்க சரி மாட்டான். சரி, டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தா எல்லாம் தெரிய போகுது. இருப்பானா இருக்க மாட்டானா? மேகி, சாம் உன்னோட கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டா வரணும்னா இந்த போட்டியில அவன் ஜெயிக்கணும். ஒருவேளை அவன் தோத்துட்டான்னா அவனுக்கு உன் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் ஆவ நோ சான்ஸ். டன் டன். ஓய், நீ டன் சொல்ல மாட்டியா? ஏய், டன் 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 டன். Yo, give me a piece of this stuff. Something brand new with a massive. Easy bird, you know. Scorpion at it. Big guy. Shut it. Jump on them case. Back on them. They call me Mr. Baby, can I do my thing? Girl, I love the body you bring. Open up to me, we could do most anything. Tell me if you like a swing. Baby, can I do my thing? Girl, I love the vibe you bring. Open up and let me in. We could do most anything. Tell me, do tell me. டேய் சாமே, சொல்லடா மாமே.
ஐயா ஐயா ஏய் என்னடா உன் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி இங்கெல்லாம் பிச்சை எடுக்கக்கூடாது. ஃபிளாட் அசிங்கப்படுத்தாத. வெளியில போ போ, வெளியில போய் பிச்சை எடு. ஓடி போ ஓடி போ, ஐயோ ஓடி போ. இல்லடா, நிலைமை ரொம்பவே படு மோசமா இருக்குடா சாம். அதனாலதான் கர்ச்சீஃப் விரிக்கிறேன். அப்ப கோயில் பக்கமா போ, செம கலெக்ஷன் கிடைக்கும். போ 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 போ. சும்மா விளையாடாதடா சாம். நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா நான் இந்த கோட்டேஜ் விட்டே ஓடி போக வேண்டிய நிலைமை வந்துரும்டா. என்னடா மாமு? இல்லடா, நம்ம அர்து இல்ல, அர்து அவன் உன்னை என்னென்னலாம் சொல்லிட்டான் தெரியுமா? என்னாலே பொறுத்துக்க முடியலடா, பாத்துக்கோ. ஏன்? யாரு அர்துவா? ஆமாண்டா, அவன் சொல்றான் நீ அயோக்கியனாண்டா. ஐயா நானும் அயோக்கியன்? நான் யோகியம் இல்ல, ஒத்துக்கிறேன். அதுக்கு நான் அயோக்கியன்னு சொல்ல முடியுமா? அதானே, அது மட்டும் இல்ல, நீ பொய் சொல்றவனா. எது நானா? பொய் சொல்றவனா? நான் உண்மை சொல்ல மாட்டேன், அது உண்மைதான். அதுக்காக பொய் சொல்றவன் சொல்ல முடியுமா? அது பொய் இல்ல. இல்லடா சாம், அவன் சொன்னது பொய்னு நம்ம நிரூபிச்சு காட்டலாம். ஏய் உர்ரா 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 சொல்லிட்டு போறான் உர்ரா. லைஃப்ல அவன் ஒண்ணுமே இல்லடா, அதே மாதிரி மத்தவங்களும் ஒண்ணுமே இல்லாம போகணும்னு அவனுக்கு வெறி. இல்லடா சாம், இதை இப்படியே விட்டுற கூடாதுடா. அவன் சொன்னத பொய்னு நாம தானே நிரூபிச்சு காட்டணும். டேய், நான் உன்னை நம்பி அவங்ககிட்ட சேலஞ்ச் வேற பண்ணி தொலைச்சிட்டேன்டா. ப்ளீஸ்டா, நீ ஒத்துண்டே ஆகணும். நான் சொல்றது நீ கேட்டே ஆகணும்டா. சேலஞ்சா? என்னடா அது? அது என்னன்னா சாம், ஒரு நாள் முழுக்க நீ பொய்யே பேசக்கூடாதான். பொய் பேசாம இருக்கணுமா? பொய் சொல்லனா நான் கழுகிடும்டா. டேய் சாம், ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டியாடா? நீ ஒரு நாள் முழுக்க கூட பொய் பேசாம இருக்க வேணாம்டா. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பொய் பேசாம இருந்தா போதும்டா. ப்ளீஸ்டா. யார கேட்டா சேலஞ்சுக்கு ஒதுக்கிட்ட? உச்சு அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்றவன் தெரியுமா? அவன் கூட நான் பொய் சொல்றத கேட்டா வாயை மூடிக்குவான். டே சாம், அதெல்லாம் முடியாதுடா. நீ எனக்காக கண்டிப்பா பண்ணிதான்டாலும். ப்ளீஸ்டா. ஏய் என்ன சாப்பிடாம இருக்க சொல்லு, சாப்பிடாம இருப்பேன். ஆனா பொய் சொல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, எனக்காக நீ பண்ணிதான்டா ஆகணும். சான்ஸே கிடையாது. டே ப்ளீஸ்டா, டிஸ்டர்ப் பண்ணாத. ட்ரை பண்ணேன்டா. ப்ளீஸ்டா 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 ப்ளீஸ்டா. சரி ஓகே, தேங்க்ஸ்டா. ஆனா ஒரு கண்டிஷன். என்னதுடா? என்ன உப்பு மூட்டை தூக்கணும். ஐயோ, எளவு பண்ணி தொலைறேன், ஏறி தொலை. ஜாலியா இருக்குடா. ஒத்துண்டியோனோ? ஓகே ஓகே போ. அப்பா சரி, நான் இப்ப போயிட்டு உடனே வந்துடுறேன். ஓகே பட. சே, எதுக்கு நானே எனக்கு வேப்பல் அடிச்சுட்டு இருக்கேன்? சாம் சாம் சாம், சீக்கிரமா வாயேண்டா. என்னடா? உட்காருடா உட்காருடா ஏய், என்னடா உட்காருடா பண்ற? முதல்ல. நீ அப்புறம் சொல்றேன். ஏய், என்னடா உட்காருடா பண்ற நீ? உட்காருடா உட்காருடா முதல்ல உட்காருடா. டேய் என்ன பண்ற? உட்காரு. ஐயோ 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 போ ஐயோ, போ டேய் பொய்யே போ ஐயோ, போ டேய், போ டேய், ஐயோ, போ டேய், போ. என்னடா பண்ற? லூசு மாதிரி. வெளியே டேய், போ வெளியே போ நிறுத்துடா. வெளியே போ டேய், வெளியே போ போ. டேய், நிறுத்துடா டேய். ஓம் பொய் ஒண்ணு விட்டு போக, ஓம் எல்லா பொய் சனின்னு ஒண்ணு விட்டு போக, எல்லா பீலாவும் ஒண்ணு விட்டு போக. ஏய் ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? அது என்ன பொய்யே போ பொய்யே போன்னு சொல்லிட்டு இருக்க? அது இல்லடா, நம்ம நாக்குல வாக்தேவின்னு ஒருத்தி இருப்பா. அவ இருந்தாதான் நம்ம எல்லாரும் உண்மையை பேசுவோம். நீ இது வரைக்கும் விட்ட கப்சால அவ நேரத்துக்கு எங்கேயோ கிளம்பி போயிருப்பா. அதனாலதான் அவளை ப்ளீஸ் பண்ணி திருப்பியும் உன் நாக்குல வந்து உட்கார வைக்கிறதுக்காக தான் இந்த பூஜை வேப்பிலை எல்லாமே. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. டேய் எனக்கு வாக் தேவி இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏதாவது கேட் வாக் தேவி இருந்தா சொல்லு, டேட்டிங் கூட்டு போயிட்டு வரேன். செருப்பாலடி, இதே மாதிரி பேசிட்டு இருந்த உன் நாக்குல வாக்தேவி இல்ல மூதேவி கூட வந்து உட்கார மாட்டா. போடா. அப்போ ஸ்ரீதேவி வருமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. டேய், நான் இப்ப என்ன மந்திரத்தை சொல்றேனோ அதை நீ அப்படியே திருப்பி சொல்லு, அது போதும் சரியா? வாக்தேவி அகம் பிராயச்சித்தார்த்தம் அஷ்டசாஸ்திரம் ஜபம் கரிஷ்யே. எங்க சொல்லு? கரிஷ்மா கபூர் அக்காவே நமஹ, கரீனா கபூர் தங்கச்சி ஏ நமஹ,
மனிஷா கொய்ராலாவே நமஹ, விபாஷா பாசுயே நமஹ, அமிஷா பட்டேல் நமஹ. என்னால முடியலடா, விடுடா, என்னால சொல்ல முடியல, போடா. ஏண்டா கொஞ்சமா ட்ரையாவது பண்ணி பாருடா. பாருடா டைம் வேற ஆயிண்டே போறதுடா. இந்தா பாருடா, நீ இனிமே சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பொய்யே பேசக்கூடாதுடா, ஓகேவா? வாக்தேவா 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 வாக்தேவா. சரியா சரியா, ஓகேவா? ஓகேடா. சரி, ஆனா இருந்தாலும் நான் உன்னை நம்ப முடியாது. நான் சின்னதா ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் நீ படிக்கிறப்போ உன்னை எதுக்கு ஸ்கூல்லேருந்து இங்கிலீஷ் டீச்சர் வெளியே துரத்தினா? அதான் அந்த நம்ம கிளாஸ் டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன்ல, அதனால தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வெற்றி வெற்றி வெற்றி. வீழ்ந்தான் கோப்பரஞ்செட்டி, ஒழிந்தான் அர்த்தநாரி, வென்றான் சம்பந்தமூர்த்தி, ஆட்சியை பிடித்தான் ராக்ஸ் ராகவன். வெற்றி 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 வெற்றி. திடீர் சாம்பார் பொடி கேள்விப்பட்டிருக்கேன், திடீர் புளியோதரை மிக்ஸ் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஏண்டா திடீர் ஹரிச்சந்திரன் இப்பதானே முதல் தடவையா கேள்விப்படுறேன். ஏய் 12 மணி நேரம் இங்க பொய் சொல்லாம இருந்தாதா திடீர் ஹரிச்சந்திரன். இப்பவே இவனை பொய் சொல்ல வச்சுட்டோன்னா அப்படி போட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் எவ்வளவு பெரிய பித்தலாட்டுக்காரன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுதானே போகுது. ஐயோ டே சாம் ப்ளீஸ்டா, என் மானத்தை காப்பாத்துடா. இத பார் சாம், இந்த அர்த்துவும் போங்கவும் உன் வில் பவரை டெஸ்ட் பண்றாங்க, விட்டுறாத. வில்ல உடைச்சதுனாலதான் ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு சாமோட வில் பவரை உடைக்கிறதுனால ஒரு கல்யாணம் நடக்காம நிக்க போகுது. பாக்கலாம், ஜெயிக்க போறது உன்னோட சொல் பவரா இல்ல சாமோட வில் பவரான்னு. இன்று நான் மேலனம். இன்று நான் மேலனம். மௌனம். இன்று நான் மௌனமா? நோ சான்ஸ். சீட்டிங் சீட்டிங் சீட்டிங். நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதானே சீட்டிங் சீட்டிங், நானும் ஒத்துக்கவே மாட்டேன். பேசினதே தெரியும் உண்மையா பொய்யான்னு. இந்த மாதிரி போர்ட்ல கிறுக்குத்தனமா எழுதினா? சும்மா இருடா, நீங்க எல்லாருக்கும் சொன்னேன் இவன் போய் பேசக்கூடாது மட்டும் தானே சொன்னேன். அவன் இதை எப்படி பண்ணா என்னடா உங்களுக்கு? ஏய் போங்கோ, ராக் சொல்றது கரெக்ட். அச்சீவ் பண்றது தான் முக்கியம். அதை எப்படி அச்சீவ் பண்றோங்கிறது முக்கியமே இல்ல. எப்படி அச்சீவ் பண்றோம்ன்றது முக்கியம், என்ன அச்சீவ் பண்றோம்ன்றது முக்கியம் இல்ல. இது என்ன ராயபுரம் மீன் மார்க்கெட்டா? இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பேச வந்ததுனா நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வாய் மூடுங்க. ராக்ஸ் எல்லாம் ஒன்னாலடா. எனக்கு தலை வலிக்குதுடா. ஒன்னால தான்டா வருது எனக்கு தலை வலியெல்லாம். ஒன்னு என்ன பண்ணி தொலைறது? பேசி தொலைறேன். சரி ஓகே, இப்போ நம்ம போட்டியை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் ரெடியா? ரெடி. I don't wanna win.